உங்களை திக்கற்றவர்களாய் என்ன செய்ய மாட்டேன், விடே, நான் உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சாதாரணமான வார்த்தை இல்லை. செய்தி முடியும் போது ஏன் இதை சொன்னார்னு அழகா நீங்க கோர்வையா செய்தியை கவனிச்சுட்டே வரணும். ஆமென், கவனிச்சுட்டே வாங்க. நான் உங்களிடத்திலே வருவேன். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ வேலைக்கு போகும்போது பிள்ளைகள்கிட்ட, ஆமென், அப்பா சாயங்காலம் வரேன், அப்பா சாயங்காலம் சொல்லுங்க, அப்பா சாயங்காலம் வரேன், அப்பா சாயங்காலம் வந்துடுவேன். லீவில் இருக்கும்போது என்ன செய்யணும் நீங்க? ஆமா, வீட்டில் இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும்? என்னன்னு இந்த லீவ் விட்டாலே நமக்கு பெரிய மண்டையடியா இருக்கு இல்லையா? இந்த லீவ் விட்டாலே ஜேக்கப் சிரிக்கிறாரு, எனக்கு லீவு விடாமலே மண்டையடியா தான் இருக்கு. நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். ஒரு தகப்பன் ஆமென் வீட்டை விட்டு போகும்போது, தாயும் தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது, அப்பாவும் அம்மாவும் சாயங்காலம் என்ன செய்ய போறோம்? வருவோம், சாயங்காலம் வருவோம். நீங்க எப்படி இருக்கணும்? ஆமா, அதான் இன்னைக்கு. அப்ப வர்றேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நாம எப்படி இருக்கணும்? பத்திரமா மட்டும் இல்ல, எதிர்பார்த்து இருக்கணும். பிள்ளைங்க சாயங்காலம் என்ன செய்வாங்க? அப்பாவும் அம்மாவும் வரேன் அப்படின்னா என்ன செய்வாங்க? சாயங்காலம் 5 மணி ஆனாலே 5 மணிக்கு அப்புறம் அவன் விளையாட்டு கம்மியாயிரும். 5 மணி தாண்டிடுச்சுன்னா அவன் சுறுசுறுப்பு கம்மியாயிரும். 5 மணி தாண்டிடுச்சுன்னா அவன் சிந்தை யாரு மேல போயிருந்தீங்களா? ஆமா, மகிமா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறா? அப்பா 8:15 வருவாருன்னு 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவாளா? 1.5 மணி நேரம் அதே சிந்தையில தான் இருக்கிறான். என்னையா, அப்பா 8:15 வருவாங்க அப்படிங்கிற சிந்தை அவளுக்குள்ள எப்ப ஆரம்பிச்சிருது? 7 மணி 6:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடறா. எங்க அப்பா வந்துருவாங்க, எங்க அப்பா வருவாங்க, எங்க அப்பா வருவாங்கன்னு. புரிஞ்சுட்டீங்களா? ஆமென். இல்ல தூரமா ஒருத்தர் இருக்கிற, கவனிங்க என்னைய, சின்ன பிள்ளைங்களை கவனமா ஒண்ணு வெளியே உட்கார வச்சிருங்க, இல்லைன்னா பக்கத்துல உட்கார வச்சிருங்க. ஆமென், கவனிங்க. தூரமா ஒருத்தர் இருக்கிறாங்க, என்ன ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்பா தூரமா இருக்கிறான்னு வச்சுக்கீங்களேன், இல்ல பிள்ளை தூரமா இருக்கிறா இல்லையா, அப்பா வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிரு. இல்ல கணவன் மனைவி தூரமா இருக்கிறா, கணவன் இங்க இருக்கிறாரு, ஆமென், வந்து என்ன செஞ்சிரு, ஒரு தடவை பார்த்துட்டு போமா அப்படின்னா அந்த இருதயம் எப்படி இருக்கும்? என்ன இவர் புதுசா பேசுறாரு, ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தையிலே ஏகப்பட்ட ஏக்கங்கள் ஒளிந்து கிடக்கிறது. ஆமென். ஏகப்பட்ட ஆசைகள் ஒளிந்து கிடக்கிறது. ஆமென். யாராவது ஒருவர் என்ன வந்து நீங்க பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லணும்னு பாருங்களேன், அவங்க மனசு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில மனசு கல்லாயிடும், போயா நாளுக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அதான் அன்புள்ளவர்கள் என்ன செய்வாங்க? ஆமென். அந்த வார்த்தை அவர்களை உடைக்கும், அந்த வார்த்தை அவர்களை தொடும், அந்த வார்த்தை அவர்களோடு கூட பேசும். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, கவனிங்க. அப்போ ஒரு ஆண்டவர் சொல்றாரு சீசர்களை பார்த்து, நான் உங்களை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன், நான் உங்களிடத்திற்கு வருவேன், உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். அப்ப போயிருக்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நம்ம காத்திருக்கணும். ஆமென். இந்த விட்டுட்டு போகும்போது கவனிங்க, இந்த விட்டுட்டு போனார்ல, நம்மள விட்டுட்டு போனாரா? விட்டுட்டு தான் போயிருக்காரு, அப்படிதானா? உண்மைதானே? ஆமா, நான் உங்களிடத்துல வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட நான் போகணும். ஆமே, நான் என்ன செய்யணும்? போகணும், நான் போறேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க? கிச்சனுக்கு போங்க, அங்க என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு. அங்க என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு. நான் வர வரைக்கும் ஆமே டப்பால என்ன இருக்கு? புரியல உங்களுக்கு? நான் வர வரைக்கும், நானும் அம்மாவும் வர வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு? டப்பால ஸ்நாக்ஸ் இருக்கு. ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா என்ன இருக்கியா? ஐஸ்கிரீம் இருக்கு. ஆமே, ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா குல்பி இருக்கு, எடுத்துக்க. உனக்கு குல்பி சாப்பிடணும்னு தோணும் போது குல்பி எடுத்துக்க. ஆமே, மிச்சர் வேணும்னா டப்பால போட்டு வச்சிருக்கிறேன். பாட்டி தாத்தா இல்லாத வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமே, பாட்டி தாத்தா இல்லாத வீடுகளை பத்தி பேசி, நம்மளாம் பாட்டி தாத்தா இல்லாத வீடு. அல்லேலூயா. நம்மளாதான் டப்பாவை திறந்து என்ன செஞ்சுக்கணும்? ஆமா, நம்மளாதான் நம்ம தம்பியை கூட்டிட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் என்ன செய்யணும்? நான் வேற மேட்டர் பேசிக்கிட்டு இருக்கேன், விளங்கிங்க. ஆமே, நானாதான் கிச்சனுக்கு போய் தட்டை எடுத்து எனக்கும் ஆமா என் தம்பிக்கும் சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி பொரியல் போட்டு அவனுக்கு கொடுத்து நானும் சாப்பிட்டு என்ன செஞ்சிருக்கணும்? நான் அடிக்கடி கேட்ட பார்த்துக்கணும். அடிக்கடி
சொல்லுங்க. அடிக்கடி கேட்ட வேற பாத்துக்கணும். அப்பா சொல்லிட்டு போனாரு, கேட்ட திறந்து போட்டு வெளியில எங்கேயும் போயிடாதீங்க, கேட்ட திறந்து போட்டு வெளியில எங்கேயும் போயிடாதீங்கடா. அப்படியே போனாலும் வீட்டை திறந்தாலும் பரவாயில்ல, கேட்ட பூட்டு. இல்லையா? நான் வேற விஷயம் பேசிட்டு இருக்கேன், இப்ப வருமே உள்ள, உங்களுக்கு புரியணும். புரியுது? நான் உங்களை திக்கற்றவளாய் விட நான் உங்களிடத்தில் வருவேன். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உங்களை திக்கற்றவர்களா, அதாவது என் கூட இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க, இவ்வளவு நாள் என்ன நம்பினீங்க, இவ்வளவு நாள் விசுவாசித்தீங்க, இவ்வளவு நாள் என் பின்னாடி தேவர் ஆட்சியத்துக்கு அடுத்தவர்களை சேர்ந்து செய்திருக்கிறீங்க. நான் உங்களை சும்மா விட போறதில்லை, சும்மா விட்டுட்டு உங்களை நடுத்தரவுல விட்டுட்டு நான் போறதில்லை. நான் நிறைய காரியத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். அல்லேலூயா. நான் வர வரைக்கும் நான் நிறைய எடுத்தேன். ஆனா பிரயோஜனமா ஒரு 5 காரியத்தை பேசிட்டு ஆமென் இந்த ஆராதனை நிறைவு செய்ய போறோம். ஆமென். ரொம்ப இந்த வார்த்தையை நான் தொட்டுச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பாயிண்ட் எழுதுனேன். குளிச்சுட்டு நேரா டேபிள்ல வந்து உட்காருவேன். பாத்தீங்களா, விபிஎஸ் டீச்சர்ஸ் என்ன கவனிச்சிருப்பீங்க. குளிச்சுட்டு நேரா என்ன செய்வேன், டேபிள்ல வந்து உட்காருவேன். ஒரு அங்க சோறு கிண்டும் போதே, உங்க கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, உங்க கூட பேசிட்டு இருக்கும் போதே வேற பாயிண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும் உள்ள. ஆமென். நேரா வருவேன், உட்காருவேன், அந்த பாயிண்ட் எழுதிடுவேன். 6 நாளும் 6 பாயிண்ட் எழுதுனேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை உள்ள ஓடிட்டே இருக்கு. ஆமென். இந்த வார்த்தை இதுதான் ஆண்டவர் தர, சபைக்கு தர மன்னா. அல்லேலூயா. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற மன்னா. இதுதான் புல்லுள்ள இடம், இது அமர்ந்த தண்ணீர். அல்லேலூயா. இங்கதான் நம்ம மேய்ச்சலை கண்டடைய முடியும். அப்ப கவனிங்க, விட்டுட்டு போலவர் சும்மா விட்டுட்டு போல, அவர் வருவரைக்கும் சில காரியங்களை நமக்காக வைத்து போயிருக்கிறார். இந்த காரியங்கள் நம்மை பலப்படுத்தும், இந்த காரியங்கள் நம்மை வழிநடத்தும், இந்த காரியங்கள் நம்மை தைரியப்படுத்தும், இந்த காரியங்கள் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் பாதுகாக்கும், இந்த காரியங்கள் சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழையாதபடிக்கு ஆமென் வேலை அடைத்து நம்மை பாதுகாக்கும். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இயேசுவுக்கு இருக்கிற அந்த 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 உறவு அடுத்த தலைமுறைக்கு பெரிய தூணா மாறிடணும். நான் என்ன சொல்றேன் விளங்கிருங்க. உங்களுக்கு இயேசுவுக்கு இருக்கிற உறவு, எனக்கும் இயேசுவுக்கு இருக்கிற உறவு ஜேக்கப் வாழ்க்கையில ஒரு பெரிய தூணா மாறிடணும். ஜேக்கப்புக்கும் இயேசுவுக்கு இருக்கிற உறவு அவனுடைய பிள்ளைக்கு வருகிற ஒரு பெரிய வாழ்க்கையின் தூணா மாறணும். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்களா? ஆபிரகாம் கூட இயேசு இருந்தார், கர்த்தர் இருந்தார். ஆபிரகாம் மரித்தார், இயேசு உயிரோடு இருந்தார். என்ன சொன்னேன் விளங்கிருச்சா உங்களுக்கு? ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார், ஈசாக்கு மரித்தார், இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபோடு கூட ஆமென் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இருந்தார், யாக்கோபு மரித்தார், பிதாவாகிய தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். 12 கோத்திரத்தோடு கூட பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனும் பரிசுத்தாவினும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் மரித்தாலும் அவர் ஆமென் நம்முடைய தெய்வம் ஒரு நாளும் மரிக்கவில்லை. ஆமென். யாரை தெரியுமா ஆராதிக்கிறோம்? மரிக்காத தெய்வத்தை ஆராய, ஜீவனோடு இருக்கிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கையை தட்டி அல்லேலூயா. ஜீவனோடு இருக்கிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையின் பங்கு அவர். ஆமென். அநேகர் ஆமென் அடுத்த தலைமுறைகள் போய்கொண்டே இருக்கும். இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவர் யெகோவா தேவன். அதனாலதான் சொல்றேன் ஆமென். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு ஈசாக்கு வாழ்க்கையில பெரிய தூணாய் மாறினது. ஈசாக்குக்கும் தேவனுக்கும் இருந்த பெரிய உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் யாக்கோபு என்கிற ஒரு கோத்திர பிதாவாகிய ஒரு தூணை உருவாக்கினது. அல்லேலூயா. யாக்கோபுக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவு, பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த உறவு அல்லேலூயா 12 கோத்திரத்தின் தூணாய் மாறினது. நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு நம்முடைய சந்ததிக்கு தூணாய் மாறுது. கையை தட்டி அல்லேலூயா. இதை மறந்துடக்கூடாது ஒரு நாளும். ஆமென். இதை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விலகிடக்கூடாது. அதனாலதான் சொன்னாரு, அவர் சும்மா நம்மளை விட்டுட்டு போல. ஹல்லேலூயா. அவரை நம்பினவர்களை அவர் சாதாரணமா இந்த பூமியில விட்டுட்டு போல. ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் நமக்கு அந்த இடைப்பட்ட நாட்கள், அதாவது காலையிலிருந்து அப்பா அம்மா வீடு வந்து சேர வரைக்கும் என்னெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து போனார்களோ அதே போல இயேசுவும் அவர் வரும் வரைக்கும் நாமும் இங்கே அனுபவித்துக் கொள்ள அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி நம்முடைய கரங்களிலே கொடுத்து நம்மை வேலையடைத்து பாதுகாத்து போயிருக்கிறார். விசுவாசம் இருந்தால் நல்ல கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். வாசிங்க யோவான் 14:1. யோவான் 14:1 வாசிங்க. அதே யோவான் 14வது அதிகாரம் முதல் வசனம். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் என்ன செய்யுங்க. ஆமா, முதல் காரியம். ஆமே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன், வரும் வரைக்கும். சொல்லுங்க எல்லாரும், இயேசு என்னிடத்திலே வரும் வரைக்கும். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. இயேசு திரும்பவும் என்னை சந்திக்கும் வரைக்கும் நான், சொல்லுங்க, நான் அவரிடத்திலும் விசுவாசமாய் இருப்பேன், அவரை அனுப்பின என் பிதாவினிடத்திலும் நான் விசுவாசமாய் இருப்பேன். அல்லேலூயா. முதல் காரியம் ஆண்டவர் போகும்போது என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு? நான் உங்களிடத்தில் வருவேன், ஆனா உங்க இருதயம் என்ன செய்யக்கூடாது. ஆமா, பயப்படாம உட்காந்துருங்க. வருவார். ஆமா, எதுக்கு வருவார்னு சொல்றேன். எப்ப வருவாரு, எதுக்கு வருவாருன்னு சொல்ல, எப்ப வருவாருன்னு சொல்ல மாட்டேன், எனக்கே தெரியாது, அவருக்கே தெரியாது. ஆமா, சாரி, மன்னிச்சிருங்க. எப்ப வருவாருன்னு தெரியாது, ஆனா எதுக்கு வருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. எதுக்கு வருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை நான் சொல்லி முடிப்பேன். கவனிங்க, முதல் காரியம். ஆமென். என்னை இந்த பூமியில விட்டுட்டு போனவர், அவரை நம்பி வாழ்ந்த என்னை விட்டுட்டு போனவர், அவர் சொன்ன வார்த்தை, பயப்படாத, கலங்காத. முதல்ல என்ன செய்யாத, கலங்காத. நான் போயிட்டேன்னு கலங்கிறாத, யாரும் இல்லையேன்னு கலங்கிறாத. அவர் தான் இருந்தாரு. சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க தான்ப்பா இருந்தீங்க, நீங்களும் போயிட்டா என்ன செய்ய, கலங்கிறாத. ஆமா, நீ கலங்காம இருக்கணும்னா ஒண்ணு உனக்கு தேவை. இப்ப நான் என் கூட இருக்கும்போது, என்னை பார்க்கும் போது என்ன விசுவாசத்தோடு இருந்தையோ, நான் இல்லாத பொழுதும் அதே விசுவாசத்தோடு. சபைக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அதான். சபைக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? ஆமென். பேதுருக்கு விசுவாசம் இல்லாம இந்த வார்த்தையை நம்பாம தானே சனிக்கிழமை மீன் பிடிக்க போனாரு. புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? ஆமென். இந்த வார்த்தை மேல ஒரு உறுதிப்பாடு இருந்துருந்துச்சுன்னா பேதுரு வலையை தூக்கிட்டு மீன் பிடிக்க போவாரா? போயிருக்க மாட்டாரு. அவரே இல்லை. என்ன செய்ய, கலக்கம், பாடு, கவலை, துக்கம் பேதுருவை ஆட்கொண்டுருச்சு. நேரா போய் பீச்சில் உட்கார்ந்தாரு. பழைய வலையை எடுத்தாரு. எந்த வலையை எடுத்தாரு? ஆமா, ஒரு பழைய வலைய எடுத்தாரு. 3 வருஷம் அந்த வலை பக்கமே போல. 3 வருஷம் கெனசரேத், லூக்கா 5ல கெனசரேத் கடற்கரையில அந்த வலையை அலசி கழுகி கட்டினவர். விளையிட்டீங்களா? அவன் நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்தாரு. அப்படியே போட்டு வாடானாரு. அண்ணவரே, கழுகி ரெடி பண்ணி வச்சு போட்டு வந்தாரு, விடுங்க. ஆமே, அன்னைக்கு வலையை கட்டினவரு 3 வருஷம் கழிச்சு, 3.5 ஆண்டுகள் கழித்து அந்த பழைய வலையை தூக்கிட்டு எங்க போறாரு? கடலுக்கு போறாரு. ஏன்? நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னது? என்ன? என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னது அர்த்தம்? தமிழ் அப்படி இருக்கு, ஆங்கில பைபிள்ல வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா, என் விசுவாசத்தை கொண்டிருங்கள், by faith. அப்படின்னா என்ன போலவே விசுவாசமா இருங்க. நான் என்ன சொல்றேன்னு விளங்கிருங்க. ஆமென். என்ன போல விசுவாசமா இருங்க, பிதாவாகிய தேவனை போல விசுவாசமா இருங்க, அவரை போல விசுவாசமா இருங்கள். என்ன விசுவாசம்? அவர் விசுவாசம். இயேசுவின் விசுவாசம் என்னது? காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு, இறையாது. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. இயேசுவின் விசுவாசம், ஆமென், அமைதலாயிரு, இறையாது. இயேசுவின் விசுவாசம், படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இயேசுவின் விசுவாசம், கூட நிமிர்த்து போ, வீட்டுக்கு போ. ஆமென். இயேசுவின் விசுவாசம் என்ன தெரியுமா? என்னை தொட்டது யார்? அல்லேலூயா. என்னை தொட்டது யார்? இயேசுவின் விசுவாசம், பாறையை தொட்டு, வாலிபனே ரைஸ் அப், எழுந்திரு. அல்லேலூயா. ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாயிரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருன்னா என்ன அர்த்தம்னா, என்னை போல விசுவாசமாயிரு. அப்ப தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. தேவனின் விசுவாசம் என்னது? தேவனின் விசுவாசம் என்னது? பூமி உண்டாக கடவது, உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. வானம் உண்டாக கடவது, உண்டாயிருச்சு. சமுத்திரம் உண்டாக கடவது, உண்டாயிருச்சு. நட்சத்திரங்கள் உண்டாக கிடவது, உண்டாயிருச்சு. சந்திரன் உண்டாக கிடவது, உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. சூரியன் உண்டாக கிடவது, உண்டாயிருச்சு.
ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன்னு சொன்னவர் நமக்கு வைத்துட்டு போன முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஆழமான நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறாரு. ஒரு ஆழமான, ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வரும் வரைக்கும் நான் வருவேன் சொன்னாரா இல்லையா? நான் உங்களிடத்திலே வருவேன், நான் உங்களிடத்திலே வருவேன் சொன்னார் இல்லையா? அவர் வரும் வரைக்கும் ஆமென் என்ன ஆனாலும் விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. நம்பர் 1, என்ன ஆனாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தை விட்டுடக்கூடாது. ஏன்னா சாயங்காலம் வரப்போறாரு. அவரே கடைசி வசனம் அதுதான், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவரே அவர் வாயில சொல்றார். இங்கேயும் அவர் தான் சொல்றார், நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். நீங்க என்ன செய்யணும்? கலங்காமலும் பயப்படாமலும் ஆமென் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவினிடத்திலும் என்ன செய்யுங்க? விசுவாசமாய் இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. புயலே அடிச்சால், அல்லேலூயா, புயலே வந்தாலும் பாருங்க, ஆமென் 276 பேர் கொண்ட கப்பல் ஆமென் ரோமாபுரிக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. காற்றும் புயலும் மழையும் அடிக்குது. கவனிங்க, அதுல ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. ஆமென். அங்க மடியிரும் எல்லாம் பயங்கரமா 14 நாள். எத்தனை நாள்? 14 days. 14 நாள் ஆமென் பவுலை கூட்டிட்டு ஆமென் இத்தாலியில இருந்து ரோமாபுரிக்கு போய்கிட்டு இருக்காங்க. 14 நாள் காற்று புயல் மழை. ஆமென். மூன்று துறைமுகங்களை பிடிக்கிறாங்க. ஆமென். யூரோ கிளிதோன், அந்த காற்றுக்கு பேர் என்ன? ஆமென், யூரோ கிளிதோன். ஆமென். நம்ம வாழ்க்கையில கூட எத்தனையோ யூரோ கிளிதோன் நாள கிழிச்சு தொங்க விட்டுருவேன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. யூரோவாவது கிளிதோனாவது. ஆமா, யூரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரன்சி இல்ல. ஆமென். யூரோ கிளிதோன் அது என்னவா இருந்தாலும் அன்பு பிள்ளைகளே கவனிங்க, பவுல் அசரல. ஆமென். எப்ப தேவதூதன் வருவான்? எப்ப தேவதூதன் ஒரு மனுஷன் கூட பேசுவான்? பாத்ரூம்ல குளிக்கும் போதா? எப்ப சொல்லுங்க? குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதா? இல்ல சோறு கிண்டிக்கிட்டு இருக்கும் போதா? இல்ல அப்படியே இங்க தண்ணி விட்டுட்டு இருக்கும் போதா? இல்ல மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார், அப்படியே மார்க்கெட்டிலே நான் முகமுகமாய் தேவனை தரிசிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தரிசிக்க முடியுமா மார்க்கெட்ல கர்த்தரை? சொல்லுங்க. பைபிள்ல இல்ல, அதனால நான் தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமென். எப்ப தெரியுமா அவரை பார்க்க முடியும்? தனிமையான அறையில முழங்காலை முடக்கி தேவ பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது, ஆடு மேய்க்கும் போது மோசேட்ட பேசல. ஆமென். ஓரேப்புல போய் நின்ன உடனே தான் மோசேட்ட பேசினாரு. அல்லேலூயா. யோசுவா அப்படியே ஜனங்களை மேய்க்கும் போது பேசல. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம நின்னுட்டு இருந்தானே, அப்பதான் யோசுவா விட்டு பேசினாரு. ஆமென். சாமுவேல்ட்ட அப்படியே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது பேசல. அல்லேலூயா. ஆமென். ஆலயத்தில் ஏலியின் பாதபடியிலே பணிவிடைகளை செய்து ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது பேசினாரு. அல்லேலூயா. கவனியே அன்பு தேவ பிள்ளைகளே, பவுல் அந்த புயலின் நடுவிலே அமர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆமென். தூதன் வந்து சொல்றா, பயப்படாத பவுல், உனக்கு சொல்லப்பட்டபடிதான் நடக்கும். இந்த 276 பேரும் உன் கூட கரை சேருவாங்க. அல்லேலூயா. இந்த 276 பேரும் உன் கூட கரை சேருவாங்க. ஒருவேளை காற்று அதிகமா இருக்கும், ஒருவேளை புயல் அதிகமா இருக்கும், ஒருவேளை சூறாவளி அதிகமா இருக்கும், ஒருவேளை ஆமென் பல காரியங்கள் அதிகமா இருக்கும். ஆனா ஒருவேளை நீங்க பிரயாணம் பண்ணுகிற கப்பலே உடைந்து போனாலும் 276 பேரும் கரையேறுவீர்கள். விசுவாசம் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நமக்கு வைத்துட்டு போன விலையேற பெற்ற சொத்து என்னதுங்க? அவர் வரும் வரைக்கும் நான் உங்களிடத்தில் வருவேன் சொன்னார்ல, அவர் வரும் வரைக்கும் எதை விட்டுவிடக்கூடாது? விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. ஆமென். ஒரு 5000 ரூபாய் இல்லைங்கிறதுக்காக கர்த்தரை மறுதலிச்சிடக்கூடாது. ஆமென். ஒரு 10,000 ரூபாய் இல்லைன்னா ஆமென் என்னண்ணே வேதராஜனே, நிறைய பேர் இருக்காங்களா? அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு
என்ன செஞ்சாரு, அதை செஞ்சாரா, இதை செஞ்சாரா, வந்தாரா போனாரா, மார்க்கெட்டுக்கு என் கூட வந்தாரா, வியாபாரத்தில் என் கூட இருந்தாரா, வேலையில் இருந்தாரா, தோட்டத்தில் இருந்தாரா, என்னன்னா எல்லா பக்கமும் இருக்கிறாரு. எல்லா பக்கமும் இருக்கிறாரு. உங்களை கவனிச்சுட்டே இருக்கிறாரு. ஏன்னா உங்களிடத்துல வருவேன்னு சொன்னவரு, நம்மிடத்துல வருவேன்னு சொன்னவரு, ஆமே வருவேன்னு சொன்னவரு. 5வது பாயிண்ட் பேசுவோம் பாருங்க. ஆமே என்ன செய்யறாருன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் வருவேன், உங்களிடத்துல வருவேன், ஆனா நீங்க கலங்காம இருக்கணும். நான் வர வரைக்கும் அப்பா பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போறல, ஒன்னும் பயப்படாத தங்கம், இதான் நம்ம ஊரு, இது நம்ம வீடுடா, எதுக்கிட்ட பயப்படுற, அப்படியே உள்ள கேட்ட சாத்திட்டு நீ அக்காவும் டிவியை போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஆமென். சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் மேடையில் இருக்கு, எங்க அடுப்பு திண்டுல இருக்கு, போட்டு சாப்பிட்டுக்கிட்டு மிச்சரை ஆளுக்கு பாதி அடிங்கன்னா அக்கா கறி நிறைய மடியில் கொட்டிக்குவா, அவனுக்கு இம்புட்டு கொடுப்பா. அதில் 2 பேரும் அடிச்சு மண்டையை உடைச்சி வீட்டுக்குள்ளேயே ஆமென் உட்காந்துட்டு அல்லேலூயா இருக்கும். ஆனா அப்பா வந்துருவாரு சாயங்காலம். ஆனா அப்பா என்ன செய்வாரு, வந்துருவாரு. அவர் வரும்போது சும்மா வர மாட்டார், பை நிறைய பிடிச்சிட்டு வருவார். நீங்க புரிஞ்சா கை தட்டுவீங்க. அவர் வரும்போது சும்மா ஒன்றும் வர மாட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் வரும்போது சும்மா வர மாட்டாரு. ஆமென். எக்கால சத்தத்தோடு, ஆமென் தேவ எக்காலத்தோடு, பிரதான தேவ தூதர்களோடு, ஆமென் ஆரவார சத்தத்தோடு, நடுவானிலே அல்லேலூயா வெள்ளை சிங்காசனத்தில் ஏறினவராய், வெள்ளை குதிரையில ஏறினவராய், நம்முடைய கண்களெல்லாம் அவரை பார்த்து மனமகிழ்ச்சி அடையும்படியாக அவர் ஆரவார சத்தத்தோடு இறங்கி வருவார். அப்ப அதுக்கான் சொன்னார், நான் உங்களிடத்தில் வருவேன், கலங்காம இரு, விசுவாசத்தோட உட்கார்ந்துட்டு. அப்புறம் எதுக்கு பாஸ்டர் சர்ச்சு இந்த விசுவாசத்தை வளர்க்கத்தான்? அப்புறம் எதுக்கு பாஸ்டர் நீங்க இதெல்லாம் உங்களுக்கு பேசத்தான்? அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல உங்க விசுவாசம் குறைய கூடாது. ஆமென். என்ன நடந்தாலும் பாதத்தை பிடிச்சு ஓடிட்டே இருக்கு. அல்லேலூயாவா, அல்லேலூயாவா, ஆமென் தானா, அல்லேலூயா. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். 2வது காரியம் என்ன சொன்னார், எப்படி இருக்கணும் நீங்க, அதை யோவான் 14:27 வாசிங்க. யோவான் 14:27 2. ஆமென். உங்க இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கட்டும். ஆமென். என்னிடத்துல விசுவாசமா இருங்க, தேவனிடத்துல விசுவாசமா, விசுவாசத்தை விட்டுறாத நான் வர வரைக்கும். ஆமென். 2வது காரியம் சும்மா போல எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்றேன் சொல்லுங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஐயோ கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. இங்கேயும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு. ஆமென். உலகம் கொடுக்கிற மாதிரியே சமாதானம் இருக்காது. ஆமென். அதனால உங்க இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. அது என்ன சமாதானத்தை வைத்து போகிறேன். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறோம், ஆமென், புதிய விசுவாசிகளை சந்தித்து புதிய ஆத்மாக்களை சந்திக்கும் போது நீங்க வாங்க, இயேசு உங்களுக்கு கார் தருவாரு, பங்களா தருவாரு, வீடு கட்டாம இருக்கா எங்க பாஸ்டர்ட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரு 7 லட்சம் ரூபாய் செக் போட்டு கொடுப்பாரு. ஆமென். கம்பியும் சிமெண்ட்டும் வாங்கி உங்க வீடை கட்டிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியே சொல்றது, இப்படியே சொல்றது. எடுத்த எடுப்புல சொல்லணும், உங்களுக்கு சமாதானத்தை இயேசு தருவாரு. அல்லேலூயா. ஆமென். அவங்க போராடிட்டு இருக்கும், ஆமென், அல்லாடிட்டு இருக்கும், சமாதானம் இல்லாம போராடி சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கும். காரணம் வருமானம் இல்ல, வீடு கட்டப்படல, பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல. ஆமென். இதெல்லாம் நடக்கும் நடக்கும் நீங்க சொல்லக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு நடந்துரும் வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதை தாண்டி ஒரு விலையேற பெற்ற ஒன்று எங்கள் இயேசுவால் உங்களுக்கு தர முடியும். அதை தாண்டி இதெல்லாம் சும்மா சும்மாம்மா அப்படிங்கணும். ஆமென். இதெல்லாம் சும்மாம்மா. வீடா எத்தனை 40 லட்சத்துக்கா காட்டிடலாம். இதெல்லாம் சும்மா. ஆமா, என்னது விலையேற பெற்றதுயா சொல்லுங்க, நெஞ்சில் அடிச்சு. விலையேற பெற்றது, இதுதான் விலையேற பெற்றது. ஆமென். வீடும் வாசலும் காரும் பங்களாவும் வேலையும், ஆமென், வெளியூர் இதைத்தான் நம்ம சொல்லி 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 நிறைய பேர்த்த சர்ச்சுக்கு வரவிடாம பண்ணிட்டோம்.
நிறைய பேரை இயேசுவை தேட விடாம பண்ணிட்டோம். ஏன் சொல்லுங்க? அவங்க அதை நம்பிட்டு வருவாங்க, ஒண்ணுமே நடக்காது. என்னன்னு நீங்க எப்படி உன்னை வந்தீங்க? ஒரு நாள் நீங்க செய்தியே கொடுக்க வேண்டாம், சரியா? 26 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க, சரியா? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. செய்தியே வேண்டாம். 26 வயசுல இருந்து 32 வயசு, அந்த 6 வருஷம் இருக்குல்ல, அந்த இடைப்பட்ட காலம் என்ன நடந்துச்சுன்னு அப்படியே ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தி சொல்லணும். அல்லேலூயா ஆமென். மரணத்துக்கு நேரா ஓடின மனுஷன், தற்கொலைக்கு நேரா ஓடின மனுஷன், அல்லேலூயா, தற்கொலை பண்றதுக்கு ஓடின ஆளு, ஆமென் சொல்லுங்க. ஆமையா, இயேசு என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். ஆமென். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உனக்கு ஒண்ணு இந்த உலகத்துல வேண்டாம், என் சமாதானத்துல இரு, நான் வர வரைக்கும் நான் உன்னிடத்துல வருவேன், உன்னை திக்கெட்ட நான் விட மாட்டேன், நீங்கள் திக்கெட்டு போய் இருக்க மாட்டீர்கள், என்னுடைய சமாதானத்தை நான் இங்கே வைத்து போகிறேன், எடுத்துட்டு போல நான் உனக்கு வச்சுட்டு போறேன், அதை நீ எடுத்து சந்தோஷமா சமாதானத்தோடு கூட வாழு. அதுதான் விலையேற பெற்றது. அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இருக்காது. நான் சினிமா பார்த்தவன், வெள்ளம் அடித்தவன், ஆமென் அல்லேலூயா, கள்ளு குடித்தவன், ஆமென், எல்லா வேலையும் செஞ்சவன், ஒரு சமாதானம் இல்லை. ஆமென், ஒரு சமாதானம் இல்லை. ஆனா இயேசுவை என்னுடைய 26வது வயதுல என் இயேசுவை என் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு, ஆமென், ஒரு ஆலயத்தில் ஒரு திருச்சபையில அவங்க கை தட்டி பாடுறத ஆசையா பார்ப்பேன். எனக்கு கை தட்ட தெரியாது. அந்த பாஸ்டர் என்ன, நீ தட்டாத நம்பர், அந்த பாஸ்டர் என்னைய நீ தட்டாத, ஏன்னா கீபோர்டு மாறிடும். நான் ஒரு தாளம் பின்னாடி தள்ளி தான் தட்டுவேன். ஆமென். எல்லாரும் ஒரே மாதிரி தட்டினா என் கை சத்தம் மட்டும் தனியா கேட்கும். அப்ப அவர் சொன்னார், எங்க பாஸ்டர், தட்டாத, அமைதியா படிச்சு தள்ளிட்டாரு. என்னையா படிச்ச? அதை படிச்சேன், இதை படிச்சேன். என்னத்தை படிச்ச? பைபிள் படிச்சியா கேட்டாரியா என்கிட்ட. என்னத்தை படிச்ச நீ? அதை படிச்சே, இதை படிச்சியா? நான் அங்க படிச்சேன் பாஸ்டர், இங்க படிச்சேன். நம்ம பிஜி எல்லாம் வந்து பிஹெச்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாஸ்டர். நிப்பாட்டுறா, பைபிள் படிச்சியா? உன் படிப்பெல்லாம் அங்கிட்டு தூக்கிட்டு போ. பைபிள் படிச்சியா? இயேசுவை தெரியுமா? பாட்டு பாட தெரியுமா? அவரை ஆராதிக்க தெரியுமா? அவரை துதிக்க தெரியுமா? உனக்கு ஜீவன் தந்து இந்த மெட்ராஸ் பட்டணம் வரைக்கும் உன்னை கூட்டிட்டு வந்தார்ல, அவரை உயர்த்த தெரியுமா? துதிக்க தெரியுமா? அவரை பாட தெரியுமா? ஆலயத்துக்கு போயிருக்கியா? இதை விட கேவலமான என் இன்டர்வியூல முதல் கொஸ்டின், மிக கேவலமான கொஸ்டின். முத படிப்பு முடிச்சு வேர்ல்டு விஷன் அப்படின்னு ஒரு உலகளாவிய இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல, ஆமென், நான் இன்டர்வியூ போறேன். எங்க பாஸ்டர் 2வது நாள் என்ன கூட்டிட்டு போறாரு இன்டர்வியூக்கு. வேர்ல்டு விஷன் ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன். அங்க போன உடனே அங்க உட்கார்ந்துட்டு இருந்தவர் என்கிட்ட கேட்டாரு, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு. நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவன் தான். இதெல்லாம் இங்க பேசக்கூடாது. அவர் சார், நான் அவர்கிட்ட சொல்றேன், நான் கிறிஸ்டியன் தான் பாஸ்டர். சார் நான் கிறிஸ்டியன் தான் சார். நீ கிறிஸ்டியனா? நீ கிறிஸ்டியன் அப்புறம் ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ஆண்டவருடைய சமாதானத்தை உணர்ந்திருக்கிறியா? ஏன்னா நான் உன்னை ஸ்லம் ஏரியாக்குள்ள அனுப்ப போறேன், நிம்மதி இல்லாத ஜனங்களுக்குள்ள அனுப்ப போறேன், நான் உன்னை போராட்டம் நிறைந்த இடங்களுக்குள்ள உன்னை அனுப்ப போறேன். நீ அங்கதான் வேலை பார்க்கணும். அங்க வேலை பார்க்கணும்னா உனக்கு பொறுமை வேணும். உனக்கு பொறுமை வேணும்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அந்த ஜனங்கள்ட்ட நீ வேலை பார்க்க முடியும். அதனால எங்க பாஸ்டரை உள்ள கூப்பிட்டு என்னை வெளியே அனுப்பிட்டு, எங்க பாஸ்டரை உள்ள கூட்டிட்டு போய் முதல்ல இவனை சர்ச்சு கூட்டிட்டு போ, இவனுக்கு ஞானஸ்தானம் கொடு, இவனுக்கு ஏசி யாருன்னு சொல்லி கொடு. ஆமென். ஒரு வருஷம் கழிச்சு, கவனிங்க நீ நல்லா, ஒரு வருஷம் கழிச்சு எங்க பாஸ்டர், ஆமென், அவருடைய சர்ச்சுக்கு, அந்த அவர் தான் டைரக்டர், வேர்ல்டு விஷனுடைய டைரக்டர், தமிழ்நாடு டைரக்டர் இருந்தார். அவருடைய சர்ச்சுக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. ஆமென். ஒரு 1 இயர் கழிச்சு, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அப்போ அங்க எங்க பாஸ்டர் உட்காந்துட்டு, நீ ஒரு 1/2 மணி நேரம் பாடினாரு. நான் ஒரே பாட்டை எப்போதுமே ஒரு 40 நிமிஷம் பாடுறவன். ஆமென். ஒரே பாட்டு. அந்த டைம்ல அன்பு கூறுவேன் என்கிற பாடல், ஆமென், ஜெபத்தோட்ட ஜெய கீதங்கள் 26வது வால்யூம்ல அன்பு கூறுவேன் பாடல நான் தட்டி கிளப்பிட்டு இருக்கிறேன். கிரவுட் பயங்கரமான வேப்பேரி ருத்ரன் ஹால், பெரிய ஒரு 1000-2000 பேர் உட்கார்ற ஹால், அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறேன். நான்
ஆமா, என்ன இன்டர்வியூ எடுத்தவரு வண்டி காரை விட்டு இறங்கி அவரை பார்த்தவொடனே எனக்கு தட தடன்னு நடுங்குது. ஆமா, உள்ள வராரு, கையை இப்படி தட்டிக்கிட்டு. எங்க பாஸ்டர் கேட்கிறாரு, யாரா இவன் புதுசா இருக்குனாரு. ஆமா, யார் இவன் புதுசா இருக்குனாரு. அப்ப எங்க பாஸ்டர் சொன்னாரு, ஒருத்தனை உங்கள்ட்ட இன்டர்வியூ கூட்டிட்டு வரும்போது நீங்க சொன்னீங்களே, இவனுக்கு இயேசுவை சொல்லி கொடு, இவனுக்கு ரட்சிக்கப்பட வையே, இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னீங்களே, அவன் தானே அப்படின்னு. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம் சொல்லுங்க. அவன் எனக்கு எங்கும் இல்லாத சமாதானம், எனக்கு எங்கும் இல்லாத சமாதானம். அவன் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் எவ்வளவோ வாழ்க்கையில போராடுகிறேன், ஆனால் ஒரு நாள் கூட என் ஆண்டவருடைய சமாதானத்தை நான் இழந்ததே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டம், இந்த 21 ஆண்டு காலம் ஊழியத்தில் எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ பாடுகள், ஆனால் ஒரு நாள் கூட என் சமாதானத்தை நான் இழந்ததே இல்லை. அடுத்த செகண்ட் இந்த இடத்துல நான் என்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளுவேன். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. ஒரு நாள்ல 3 சினிமா பார்த்தவன், ஒரே நாள்ல நிம்மதி இல்லாம வேலை கிடைக்காம, ஒரே நாள் சென்னை பட்டணத்துல 3 சினிமா. காலையில 10 மணி ஷோ, 2 மணி ஷோ, ஆமே 6 மணி ஷோ, 3 சினிமாவும் பார்ப்பேன். ஆமே, வீட்டுக்கு லேட்டா வருவேன். எங்க அக்கா என்ன திட்டுவா. ஆமே, விரக்தி. அங்க சினிமா தியேட்டர்ல கிடைக்காத சந்தோஷம் சமாதானம், பீச்சில் கிடைக்காத சந்தோஷம் சமாதானம், பார்க்கில் கிடைக்காத சந்தோஷம் சமாதானம், கன்னிமாரா லைப்ரரியில் கிடைக்காத சந்தோஷம் சமாதானம். ஆமீன். ஒரு ஓலை கொட்டாயில ஆமீன் ஒரு பாய் எடுத்து போட்டு கர்த்தரை துதித்து பாடி 2 அதிகாரத்தை வாசித்து நான் வீடு திரும்பும் போது, நான் என்ன ஆண்டவர் இந்த பூமியில மிகப்பெரிய ஆளாய் மாற்றுவான், அந்த நம்பிக்கையும் அந்த சமாதானத்தோடு கூட நான் வீடு திரும்புவேன் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. என் சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. அப்ப அவர் வரும் வரைக்கும் ஆமா நமக்கு என்னத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆமா, நீங்களா மகிமா மாதிரி நிம்மதி இல்லாம சுத்திட்டே இருக்கக்கூடாது. புரியுது சொல்றேன்? மகிமா பார்த்துருக்கீங்களா? நிம்மதி இல்லாம இருப்ப பாருங்க, வெளியில போய் பாருங்க, வரா பாருங்க, சோத்திரம் இந்த மூஞ்ச பாருங்க, நிம்மதி இல்லை, கம்ப்ளைண்டோட தான் வர்றாங்க, கம்ப்ளைண்டோட தான் வர்றேன். ஆமாம், நிம்மதி இல்லாம இருக்க கூடாது. அவர் என்ன வச்சிருக்காருங்க? நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார், சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? நம்பர் 1 என்ன சொன்னேன்? அவர் வரும் வரைக்கும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஆமே, தலை செய்வதெல்லாம் சரி, பட்டி சேலை கட்டுறதெல்லாம் சரி, மல்லிகைப்பூ வைக்கிறதெல்லாம் சரி, ஆனா விசுவாசம் சொல்லுங்க. என்ன முறைக்கிறீங்க? முறைச்சா இன்னும் 4 பாயிண்ட் சேர்த்து பேசுவேன், விட மாட்டேன், 1 மணி ஆக்கிடுவேன். அல்லேலூயா. ஆமே, சிரிச்சுட்டே கேட்டீங்கன்னா 2 பாயிண்ட்ல முடிப்பேன், முறைச்சிங்கன்னா 5-6 பாயிண்ட் போயிடும். கவனமா உட்காருங்க. அல்லேலூயா. கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமே, விசுவாசத்தை விடக்கூடாது. ஆண்டவரால் முடியாது ஏதாச்சும் இருக்கா? சொல்லுங்க. கர்த்தரால முடியாது ஏதாச்சும் இருக்கானே? என்ன நமக்கு ரோடு எப்படி போட்டாருன்னு அதெல்லாம் சொல்லணும். பிரயோஜனமா ரோடு எப்படி போட்டாரு? எத்தனை நாள் ரோட்ல மண்ணை வலிச்சு கொட்டணும், எத்தனை நாள் பிரச்சனை பண்ணோம். எங்கேயாச்சும் போனோமா? கோர்ட் வீதியில் இருக்கிற பார்க்கிங்ல காரை நிப்பாட்டிட்டு அழுதும் இல்லையா? கோர்ட் வீதியில் இருக்கிற குமரன் ரோட்ல இருக்கிற கோர்ட் வீதியில காரை பார்க்கிங் பண்ணிட்டு அங்க அழுதும். விடிய காலம் கர்த்தர் விடுதலை தர, விடிய காலம் விடுதலை. சொல்லுங்க வார்த்தைய, விடிய காலம் விடுதலை. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை. ஆவியானவருடைய வார்த்தை எங்க இருக்கோ அங்க விடுதலை. குமாரன் மெய்யாகவே உங்களை விடுதலை செய்வார், சத்தியம் மெய்யாகவே உங்களை விடுதலை செய்யும். அல்லேலூயா. 2வது காரியம், சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். சும்மா போல அவரு, நான் உங்களை திக்கற்றவர்களை விடேன், உங்களிடத்தில் வருவேன். 2 சமாதானத்தை. 3 வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் நிறைய இது இருக்கு ரெஃபரன்ஸ், ஆனா டைம் இல்லை எனக்கு. ஆமென். 3வது காரியத்தை வாசிங்களேன். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். ஆமென். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள்.
பேர் பக்கத்துல பேசாதீங்க. நான் பேசிட்டு இருக்கேன், என்ன கவனிங்க. மாறி மாறி உட்காருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரியா உட்கார வச்சிருவேன். அல்லேலூயா, கவனிங்க. ஆமென். அந்த 15 நாள் தானே என்ன செய்யுங்க, என்னில் என்ன செய்யுங்க. மூணாவது காரியம் சொல்றாரு. எப்ப நீங்க தொடர்ந்து அதான் 14, 15, 16 இதான். நான் போறேன், நான் என்ன செய்ய போறேன், நான் போலன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. நான் போறேன். ஆமென். அல்லேலூயா. ஆனா உங்களிடத்துல என்ன செய்வேன், திரும்ப வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களா என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அப்ப நான் வரும் வரைக்கும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆமென். என்ன செஞ்சிடக்கூடாதாமா, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் மேல பயங்கர விசுவாசமா இருக்கும், அப்புறம் புது உறவு ஒண்ணு முளைச்சிரும் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர், அப்பா நீங்க பாஸ்டர், ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லாமே, என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு எல்லாமே ஆண்டவர் தான். அப்புறம் எங்கிருந்து ஒரு உறவு முளைச்சதுன்னு தெரியல. அப்புறம் ஆராதனையும் இல்ல, காலு சர்ச்சில் நிக்காது. ஆமா, கர்த்தரை தேடாது, ஆராதிக்காது, சபை கூடி வராது. ஆமென். அந்த உறவை கர்த்தர் சுட்டெரித்து போடுவார். ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா அதெல்லாம் நிலைக்காது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரோடு உள்ள உறவு மட்டும்தான் ஆமென் உங்களை நிலைத்திருக்க பண்ணும். அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிற உறவு மட்டும்தான் உங்களை நிலைத்திருக்க பண்ணும். அவன் மீதி இடையில முளைச்ச உறவுகள் எல்லாம் உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அமைதி ஆயிட்டீங்க, பேசுங்க. ஆமென். மூணாவது காரியம் சொல்றாரு, நான் வரும் வரைக்கும் என்கிட்ட நிலைத்திருங்க. ஆமென். பேதுரு நிலைத்திருக்க முடியல. ஆமென். அவர் 3வது நாள் வந்துட்டாரு. நமக்காவது 2026 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல, நாம நிலைத்திருக்கிறோம். ஆனா பேதுருட்ட சொன்னாரு, நான் 3வது நாள் வருவேன்னாரு. அல்லேலூயா. பேதுருட்ட என்ன சொன்னாரு பிரதர், 3வது நாள் வருவேன். பேதுரு நான் 3வது நாள் உயிரோட வந்துருவேன்டா, நிலைத்திருந்தாரு. நிலைத்திருந்தானா? அல்லேலூயா. நிலைத்திருக்க முடியல, வலை எடுத்துட்டு கடலுக்கு போயிட்டான். அல்லேலூயா. இடையில முளைக்கிற உறவுனால இயேசுவை விட்டுறாதீங்க. இயேசுவை விட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவாரு. ஆணித்தரமா சொல்றேன், இயேசுவை விட்டுட்டு இடையில முளைக்கிற உறவு, ஐயோ அவரு இவரு எவரு, அவரு தான் முக்கியம். நீட்டுங்க, கை நீட்டுங்க, விரல் நீட்டுங்க. விரல் நீட்டுமா, ரூத்துமா, சும்மா விரல 24 மணி இப்படி ஆட்டுறீங்களே, பாட்டுங்க. அவர் தான் முக்கியம். அல்லேலூயா. அவருடைய உறவு தான் எனக்கு முக்கியம், வேற எந்த உறவு எனக்கு முக்கியம் இல்ல. அவரை பிரிக்கிற எந்த உறவையும் நானே வெட்டுறேன். பேச மாட்டேங்கிறீங்க. அவரை என்னிடத்திலிருந்து பிரிக்கிற எந்த உறவையும் நானே வெட்டுறேன். அவர் என்ன வெட்டுறது, நானே வெட்டுறேன். அல்லேலூயா. சிலருக்கு வெட்ட முடியல, ஒட்டிக்கிட்டே கத்தி வைப்பாரு. எங்க தெரியுமா வைப்பாரு, தெரியுமா, வேர்ல வைப்பாரு. கத்தி எங்க வைப்பாருன்னு வசனம் சொல்லுது, அதே 15வது அதிகாரத்துல. ஆமென். கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. வேர்ல வைப்பாரு கத்திய, ஆணி வேர்ல வைப்பாரு கத்திய. கவனமா இருக்கணும். ஆமென். சிலதெல்லாம் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாரு, சிலதெல்லாம் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சொல்லிட்டு போனாரு, என்னிலே நிலைத்திருங்கள். என்னவமா, அவர் வரும் வரைக்கும் எங்க இருக்கணும் ஐயா, அவர்ல நிலைத்திருக்கணும். நான் திராட்சை கொடி, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே நிலைத்திருங்கள் சொல்றாரு. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்கிறது எதுவோ அதை நான் செய்வேங்கிற. ஹல்லேலூயா. ஆமென். அவன் கேட்கிறது எதுவோ அதை நான் செய்வேன். சொன்னது நான் இல்ல, அவர் இல்ல, யாரோ விசுவாச கூட்டம் இல்ல. சொன்னது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிலே நிலைத்திருக்கணும். ஆமென். அவரிலே என்ன செஞ்சிருக்கணுமாமா? 5வது வசனத்தை வாசிங்க. 5:7 சீக்கிரமான டைம் ஆயிடுச்சு. நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். வர வரைக்கும்
அவன் எப்படி கனியை கொடுப்பானாமா? மிகுந்த கனிகளை கொடுப்பான். நான் உங்களை திக்கற்றவளாய் விடு, நான் உங்களிடத்தில் வரும் வரைக்கும் ஆமே என்னிலே என்ன செய்யுங்க? நிலைச்சிருங்க. ஆமே. பெரிய இழப்பு பாஸ்டர், அதனால ஆண்டவர் எனக்கு வேண்டாம் பாஸ்டர், போங்க போங்க. ஆண்டவர் கேட்கிறாரு எரேமியா மூலமா, என்னிடத்தில் இவர்கள் என்னத்தை கண்டார்கள்? என்னன்னே எவ்வளவு பாரமான ஒரு கொஸ்டின் பாருங்க. என்னிடத்திலே இவர்கள் என்னத்தை கண்டார்கள்? என்னை விட்டு தூரமாய் போக, ஆமென், என்னை சேவிக்காமல் போக, என்னை தேடாமல் போக, என்னிடத்திலே என்னத்தை கண்டார்கள்? அல்லேலூயா. எனக்கு போலீஸ் அதிகாரி ஆகணும்னு பயங்கரமான ஆசை. ஆனா எல்லா எக்ஸாமும் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஆமா. எங்க பாஸ்டர் கேட்டாரு, கவர்மெண்ட் எக்ஸாமா 2000 பேர் முன்னாடி ஆராதனையா முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. ஆமே. 2000 பேர்த்த ஆராதனை நடத்த போறியா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறியானாரு. ஆமே. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண போய் அல்லேலூயா அழுதேன். ஆமே. ஆண்டவரே, எனக்கு நான் வேலை தேடி தானே வந்தேன் மெட்ராஸ்க்கு, நான் எக்ஸாம் எழுதுறப்பா. அல்லேலூயா. நான் எக்ஸாம் எழுதுறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த காக்கி சட்டை மேல பயங்கர ஆசையா, போலீஸ் ஆகணும். நல்ல வேளை ஆண்டவர் என்ன போலீஸ் ஆக்கல. ஆமே. இல்லைன்னா டெய்லி என்கவுண்டர் தான். பஸ் ஸ்டாண்டில் நின்று எல்லாவனையும் சுடுவேன். ஆமே. அல்லேலூயா. பஸ் ஸ்டாண்ட்லயே நின்னுக்குவேன் அப்படி எல்லாம். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யல, போலீஸ் ஆக்கல. ஆமே. முதல்ல மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறவங்கள சுட்டுருவேன். இப்படிங்கிறால வாயிலே சுட்டுருவேன் டப்புன்னு. அல்லேலூயா. என்ன அந்த வாயே இருக்கக்கூடாது. அப்படின்னா டும் 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 சுட்டு வீழ்த்திடணும். அல்லேலூயா. நல்ல வேளை கர்த்தர் என்ன போலீஸ் ஆகல. இப்ப நான் சந்தோஷப்படுறேன். ஆமே. ஒரு நாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி காலையில கூப்பிட்டாரு கோயம்புத்தூர் வந்து. அண்ணே சோத்துறனே. சோத்துறையா சோ இருக்காரா? தெரியல, எனக்கு தெரியல. சரி, அவர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க எனக்கு ஜோம் பண்ணுங்க. மும்பை வரைக்கும் நான் ஒரு கேஸ் விஷயமா போறேன். ஆமே. நான் மும்பை போறேன், பாம்பே போறேன், எனக்கு ஒரு ஜோம் பண்ணி விடுங்க. ஐபிஎஸ் அதிகாரி. அப்ப நானு ஜோம் பண்ணி முடிச்சோன்னா ஆண்டவர் ஆவியான உள்ளத்துல கேட்கிறாரு, நீ ஐபிஎஸ் ஆயிருந்தேன்னா நீயும் இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரண்ட காலையில கூப்பிட்டு ஒரு ஜோம் பண்ண சொல்லியிருப்ப. இப்ப நீ ஜோம் பண்ணது யாரு தெரியுமா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர். அல்லேலூயா. இப்ப நீ ஜோமனை விட்டு அனுப்பிவிட்டே, வழி அனுப்பிவிட்டே. அவன் யார் தெரியுமா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர். இப்ப கேட்கிறார் ஆவியானவர் என்கிட்ட, நீ கமிஷனர் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா? நான் சொன்னேன், ஆண்டவர் நான் தான் பெரிய ஆள். அல்லேலூயா. நான் தான்ப்பா பெரிய ஆள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நிலைத்திருங்கள். சூழ்நிலை மாறுதுன்னு கர்த்தரை விட்டுட்டு ஓடக்கூடாது. ஆண்டவர் விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆண்டவருக்குள்ளதான் திடப்படுத்த முடியும். பஸ் ஸ்டாண்டிலே திடப்படுத்த முடியாது. ஆமே. பஸ் ஸ்டாப்புகளிலே திடப்படுத்த முடியாது. போனிலே நம்மை திடப்படுத்த முடியாது. ஆமே. வாட்ஸ்அப்பிலே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமே. மெசேஜிலே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படியா இருக்கு? விடிய விடிய போனிலே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படியா இருக்கு? பேச மாட்டீங்களே? நீங்க பேச மாட்டீங்கன்னா நான் பேசுறேன். அல்லேலூயா. ஆமென். எதில திடப்படுத்தணுமாமா? கர்த்தருக்குள். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 600 பேர் ஆப்போசிட் சைடு, ஒரு ஆள் ஒன் சைடு. ஒரு ஆள் ஒரு பக்கம், 600 பேர் ஒரு பக்கம். என்ன நடக்கும்? எலும்பு கூட மிஞ்சாது. எலும்பு கூட கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா ஆமே 600 பேரும் வாயை பொத்தி நிக்கிறான். 10 நிமிஷத்துலயா? வெறும் 10 நிமிஷத்துல 600 பேர் வாயை பொத்தி நிக்கிறான். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நிலைத்திருங்கள். ஆமே. என்ன செய்யணுமாமா? நிலைத்திருங்கள். எந்த சூழ்நிலையில கர்த்தரை விட்டு போக கூடாது. எந்த உறவும் நமக்கு முக்கியம் கிடையாது. அவர்தான் முக்கியம். உங்க பிள்ளைகளுக்கு அவர்தான். நான் ஒண்ணு சொல்லட்டா, பெற்றோர் நம்ம என்ன செய்யறோமோ அந்த ரிசல்ட் எங்க பார்ப்போம்? கவனம். பெற்றோர் நாம என்ன செய்யறோமோ அதை எங்க பார்ப்போம்? பிள்ளைங்கள்ட்ட பார்ப்போம். ஆமென். கவனம், கவனம், கவனம். அல்லேலூயா.
தலைமுறைக்குள்ள அது விளங்கும். அது ஆண்டவருடைய பிரமாணம், அது ஆண்டவருடைய நீதி. அல்லேலூயா. நிலைத்திருங்கள், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். அது வரைக்கும் என்ன செய்யுங்க? வீட்டிலேயே இருங்க. சில ஆளு வீட்டில் இருக்க சொல்லிட்டியா கேட்டையும் பூட்டிட்டு போயிடும், கேட்டையும் வெளியில பூட்டிட்டு போவாங்க. இது என்ன செய்யும்? காம்பவுண்ட எகிரி குதிச்சிடும். குதிச்சு ஊரே சுத்திட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு திங்க வேண்டியதெல்லாம் தின்னுட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு கரெக்டா அப்பா அம்மா வர்ற நேரம் தெரியும். ஆமென். வந்து அப்படியே காம்பவுண்ட் வால உள்ள குதிச்சு அப்படியே உள்ள உட்கார்ந்துருக்கும். அது லட்சணத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது எங்க போச்சுன்னு. ஆமா ஆமென். அந்த அந்த சட்டையும் டவுசரையும் பார்த்தாலே தெரியும் இது காம்பவுண்ட் எகிரி குதிச்சிருக்கு. பிடிப்பார் பாருங்க, பெல்ட்டை கழட்டி அவரு அவங்க அப்பா தான். ஆமென். வெளுத்து கட்டிடுவார். சாயங்காலம் வருவார். சொல்லுங்க, என்னிடத்திலே வருவார் அப்படின்னு சந்தோஷமா உட்காரக்கூடாது. ஐயோ, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன்னு சொன்ன வருவாரு. எங்க நோட்டு? அக்கவுண்ட்ஸ் நோட்டோட வருவார். ஆமே. என்ன நோட்டு தெரியுமா கொண்டு வருவார் இனி வரும்போது? ஆமா, இனி வரும்போது ஆசாரியத்துவத்தை முடித்து போனவர் ராஜாதி ராஜாவாய் வருவார், நீதியுள்ள நியாயாதிபதியாய் வருவார், பாரபட்சம் இல்லாதவராய் வருவார், முகதாட்சணியம் இல்லாதவராய் வருவார், சுட்டரிக்கிற அக்கினியாய் வருவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே ரொம்ப பெருமையா உட்கார்ந்து கூடாது. என்னிடத்திலே அவர் வருவார், வருவார், வேற மாதிரி வருவார். அல்லேலூயா. ஆமென். வலையை தூக்கணுமே, தூண்டில் போட்டமே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். டான்ஸ் ஆடினவே, கண்ணுக்குட்டி செஞ்சவே எல்லாம் என்னையா? ஆமா. ஜனங்களை நிர்வாணப்படுத்தினவே. ஆமென். பொண்ணையும் வெள்ளியும் திருடினவே எல்லாம் உனக்காக வருவார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. நிலைத்திருங்கள். 4 முடிக்கிறேன். ஆமென். 4வது 6 வேண்டாம், 4வதோட முடிச்சிடறேன். சரியா? டைம் ஆயிடுச்சு. வாசிக்கினே. Thank you Jesus. யோவான் 15:12 வாசிக்கினே. யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல ஆமா நீங்களும் ஒருவரில் ஒருவர் அடித்துக்கொண்டு சாகுங்கள். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் நான் வர வரைக்கும் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய. தினேஷ்குமார் ஆண்டி கேக்குறாங்க, உனக்கு சுபாஷ் பிடிக்குமா? பிடிக்காது. சுபாஷ் கேக்குறாங்க, உனக்கு தினேஷ பிடிக்குமா? சுத்தமா பிடிக்காது. அவனை 2 பேரும் அன்பு பாருங்க, சகோதர அன்பு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அஸ்வின் ஆபிரகாம் எவ்வளோட பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்பா? ஒரு லார்ஜ் பிடிக்கும் அவனுக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் அஸ்வினுக்கு இவ்வளவு பிடிக்குமா? ஆமென். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வரும் வரைக்கும் நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறது போல. நான் அவர் நம்ம கிட்ட எப்படி அன்பா இருந்தாரு? நான் உங்ககிட்ட அன்பா இருந்தது போல நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க. அவர் எப்படி நம்ம மேல அன்பா இருந்தாரு? சொல்லுங்க. ஏபி கடைசியில உயிரை கொடுத்தாரு. அதான் அவர் நம்ம மேல வச்ச அன்பு. இப்ப ஜேக்கப் பிரதர் எனக்காக உயிர் தரணும். ஓகே பிரதர், அந்த முகத்துல உண்மை இருக்கு. கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த முகத்துல உண்மை தெரியுது. அல்லேலூயா. நான் சைக்காலஜிஸ்ட். கவனிங்க, சில மூஞ்சி உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும், அது இல்லை. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அமைதியா இருக்காரியா, எதுக்கு என்னைய மாட்டி? 2 பேருமே அப்படிதான் இருக்கீங்க. எதுக்குமே மண்டையாட்ட மாட்டேங்கிறீங்க. சில மூஞ்சி பார்த்தீங்கன்னா பிரதர் ரொம்ப உண்மையா
ஆட்கள் பார்த்துக்கீங்க, வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த உடனே தான் உட்கார்ந்த உடனே பூரா நாடகம், அவ்வளவு நாடகம். சிவாஜி இன்னும் இருந்திருந்தாருன்னா அந்த ஆளை பார்த்து அவர் இன்னொரு செத்துருவாரு. ஆமா, உட்கார்ந்த உடனே சோத்திரம் எங்க இருந்தா வரும் தெரியாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. நான் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்றேன், இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, இதெல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? முகம் ரொம்ப உண்மையா இருக்கும், ஆனா உள்ளம் கேடுபாடு, பொறாம, வயிறு பொறாமன்னா பொறாம, அவ்வளவு பொறாம, வைராக்கியம், வாக்குவாதம், பகை உணர்வு, வெளியில சிரிப்பு, வெளியில முகம். சில ஆட்கள் சிரிக்கிறதே இல்ல. நரசிம்மராவுக்கு தம்பி, ஆமே, இல்லைன்னா கட்டபொம்மன் பரம்பரை, சிரிப்பே கிடையாது. சந்தோஷமாயிருங்கள், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். காற்று வரும், புயல் வரும், போராட்டம் வரும், ஏன் சாவு கூட வரும். சந்தோஷமா இருக்கும், சாவு கூட வரும். நாம அதிகமா நேசித்தவர்களை இழக்க கூட வரும். ஆமே, நம்மளை அதிகமா நேசித்தவர்கள் நாம இழக்க நேரிடும். நாம அதிகமா உயிர் கொடுத்த நேசித்தவர்களை சில நேரம் இழக்க நேரிடும். சந்தோஷமா இருங்க. அதுல கூட பவுல் என்ன செய்ய சொல்றாரு? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்துங்க, ஏன்னா அவர் வரப்போகிறார். நான் உங்களிடத்திற்கு வருவேன். வாசிக்கிறேன், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நான் வர வரைக்கு ஆமே, நீங்களும் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க? இதுதான் என் நினைவு, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற என் நினைவு, என் கற்பனை, என் விருப்பம், என் பிரியம். நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அண்ணங்காரர தம்பிக்காரர அண்ணங்காரரு, இந்த வீடு பொது வீடு, நீ வெளியேறு, நீ என்ன செஞ்சிரு, வெளியே போ, இது பொது வீடு. அப்பா இறந்த உடனே தம்பிய அண்ணன் வெளியேற்றுற, போ, எங்கேயோ போய் எப்படியோ இரு, எங்கேயோ போய் எப்படியோ இரு. இது எப்படி பார்க்க முடியுது நம்மளால? இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்ல? நீங்க பங்கு வைக்கிற அன்னைக்கு பங்கு வச்சுக்கோங்க, தப்பு இல்ல. இப்பவுமே வெளியே போயிரு, சட்டி புட்டியெல்லாம் வெளியே எடுத்து போட்டு எங்கிட்டாச்சும் அனுப்பிட வேண்டியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்ம இடத்துல வருவார்? எப்படி நம்ம இடத்துல வருவார்? ஆமென். அதாவது தன் உறவுகளை விசாரிக்காதவன், தீமோத்தேயு பவுல் எழுதுறார் பிரதர், தான் உறவை விசாரிக்காதவன் கெட்டவன். யாராமையா? கெட்டவன் அப்படின்னு இருக்கு. நான் சொல்ல பைபிள் இருக்கு. ஹல்லேலூயா. நான் வர வரைக்கும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி இருக்கணும் மாமா? 5 முடிச்சிருச்சா? ஒரே ஒரு பாயிண்ட் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்க, வாசிங்க. ஆமென். ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 11 24 25. 1 கொரிந்தியர் 11 24 25. நல்ல கவனிங்க. வந்துட்டோம், இப்ப வந்துட்டோம், ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டோம். ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்யுங்க? அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை எல்லாரும் சொல்லுங்க. என்னை, ஆமே, என்னை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்க? அவ கவனிங்க, கம்யூனியனுக்கு வரும்போதெல்லாம், அப்பம் விற்கப்படும் போதெல்லாம், திராட்சரசம் பங்கிட்டு கொடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரா? நான் வர வரைக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து
இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க அந்த வார்த்தையை, சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆமென். கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை நீங்க என்ன செய்கிறீர்கள்? நேரே தெரிவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நான் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள். ஆமென். நான் வர வரைக்கும் நான் உங்களை திக்கற்றோலை விட, ஆமென், நான் உங்களிடத்துல வருவேன். நான் வர வரைக்கும் கம்யூனியன்ல பங்கு பெறுங்க. ஆமென். கம்யூனியன் அன்னைக்கு கறிக்கடையில போய் நின்றுட்டு லேட் ஆயிடுச்சு பாஸ்ன்னு சொல்லாதீங்க. கம்யூனியன் அன்னைக்கு 2 மூட்டை துணியை ஊற வச்சு துவைச்சிட்டு ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு தான் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. கம்யூனியன் அன்னைக்கு ஐயோ பாஸ்டர் நைட்டு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு சொல்லாதீங்க. ஆமென். நான் வரும் வரைக்கும் நீங்க அதை செய்யும் போது என் மரணத்தை உலகத்துக்கு நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு ஆமென் 8வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம். போறேன்னு சொன்னவரு, நான் போறேன் உங்களிடத்திற்கு திரும்ப வருவேன் சொன்னவரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் வரும் வரைக்கும் உங்க கூட தான் இருக்கிறேன். நான் வரும் வரைக்கும் எப்படி நம்ம கூட இருக்கிறார்? அவரு எப்படி நம்ம கூட இருக்கிறாரு? நான் வருவேன் என்ன சொன்னாரு, இப்ப சொல்றாரு நான் சகல நாட்களிலும் உங்க கூட இருக்கிறேங்கிறாரு. எது கரெக்ட் சொல்லுங்க? கை உயர்த்தி சொல்லுங்க. நான் போய் என் நாமத்தின் நிமித்தம் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அவர் என்னுடைய நாமத்தின் நிமித்தமே வேற ஒரு தேற்றரவாளன் ஆகிய சத்திய ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுக்குள்ளே எப்போது என்ன செய்வாரா? வாசமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வேத புத்தகத்துடைய கடைசி பேப்பருக்கு வாங்க. உங்க வேத புத்தகத்துடைய கடைசி பேப்பர் வந்துட்டீங்களா? 22:12 வாசிங்க. 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அருமை. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நல்லா கவனிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடு உங்களிடத்திற்கு வருவேன் சொன்னவர் கடைசியா சொன்ன வார்த்தை. உங்களுக்கு சமாதானத்தை வச்சிருக்கேன், விசுவாசத்தை விட்டுறாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா இருங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க, நிலைத்திருங்க எல்லாம் சொன்னவர். எல்லாவற்றையும் நமக்கு வைத்து போனவர் சொல்றாரு, இதோ நான் என்ன செய்ய போறேன்? சீக்கிரமாய் வருகிறேன். அதான் சொன்னேன். இனி வரும்போது குழந்தை இயேசுவாக அல்ல, அக்கவுண்ட் நோட்டோடு. ஆமென். இனி வரும்போது இன்ஃபன்ட் ஜீசஸ் இல்ல. ஆமென். சரி, அது ஸ்கூல் எது? இன்ஃபன்ட் ஜீசஸ், அது ஸ்கூல். இனி இன்ஃபன்ட் எல்லாம் கிடையாது. இனி பேண்ட் தான், ஃபுல் பேண்ட். அது 32-42 இன்ச்சில். அல்லேலூயா. ஆமென். வரட்டுமே. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. கிருபையினால் நியாய தீர்ப்பு அல்ல, கிரியையினால் நியாய தீர்ப்பு. ஆமென். கிருபை 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 கிருபை. கடைசி வசனம், கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இப்படிதான் முடியுதியா கடைசி வசனம். ஆனா நியாய தீர்ப்பு கிருபையினால் இல்ல. அவரே இந்த என் பைபிள்ல அது மட்டும் ரெட் வெர்ஷன். என் பைபிள்ல அது மட்டும் ரெட்டிங்ல எழுதி இருப்பாருங்க. இருக்குல்ல, பாத்தீங்களா? இருக்கா? என்ன இருக்குல்ல? வேற என்ன?
அல்லேலூயா. ஆமென். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் என்னோடு கூட வருகிற. வாசிங்க டக்கு டக்கு. நாம் தான் ஆதியும் அந்தமும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வாசித்தீங்களா? அடுத்த படிங்களா? 16 சார் பொறுமையா வாசிங்க சார். சார் இது எனக்கான வாசனம் சார். வாசிங்க சார். சபைகளில் இவைகளை சபைகளில் இவைகளை இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் சொன்னார்ல. அவர் எப்படி வருவாராமா? நீங்க சமாதானத்தை எடுத்துக்கோங்க, நிலைத்திருங்க, ஆமென். பயப்படாம இருங்க, கலங்காம இருங்க, அன்பா இருங்க, சோறு போடுங்க, குழம்பு ஊத்துங்க, ஆமென், சக்க பொரியல் வச்சுக்கோங்க. ஆனா கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட வருவா. ஆமென். கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட வருவா. பாஸ்டர் நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல எனக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் கிரியை இருக்கிறது. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய கண்களுக்கு முன்பு. நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக. என் இருதயம் திறந்த புத்தகமாய் அவருடைய கண்களுக்கு முன்பாக. Nobody can escape in those days. அந்த நாட்களிலே ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. சொல்றாரு, சபைகளில் இவைகளை உங்களுக்கு அறிவிக்க, சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை. யாரு? ஆமே. இந்த இடத்துல தூதன் அப்படிங்கிற வார்த்தை மீனிங் வேற. நீங்க முழுசா 19வது அதிகாரத்திலிருந்து படிச்சா தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். இல்லைன்னா ஓ தேவதூதன், தூதன்னா தூது சொல்ற நான் தான், மெசஞ்சர். ஐ எம் a messenger. ஆமே. படிச்சிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன்ல, I'm a messenger, I'm a preacher, I'm a teacher. ஆமே. சொல்றேன், என் தூதனை நான் அனுப்புறேன், அவன் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவான். நான் தாவீதும் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி. கடைசி வசனத்தை படிச்சுட்டு முடிப்போமா? இன்னைக்கு தான் பைபிளுடைய கடைசி வசனம் படிக்கிறோம். வாசிங்க எல்லாரும், சொல்லுங்க நம்முடைய கர்த்தராகிய. சரி, அதுக்கு முன்னாடி வசனம் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி வார்த்தையை சொல்லுவோமா? ஆமென். இயேசுவே. சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவே. சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் சொன்னவர் சும்மா உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு. நாம இப்ப கூப்பிடுறோம், நம்ம கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடும் கூட. நானும் அதே வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கிருபை நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கை உயர்த்தி